நமது தெய்வம் கருணை தெய்வம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் புகழை எந்நாளும் காப்போம் என உளமாற உறுதி ஏற்கின்றோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் மண்ணை தாயாகவும் தமிழ் மக்களை உயிராகவும் நேசித்தவர். கழக உடன்பிறப்புகளை ரத்தத்தின் ரத்தங்களாக பூஜித்தவர். தூய உள்ளம் கொண்ட தாய்மை பாசம் கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்த பாதையில் தடமாறாது சோர்ந்து போகாது சோரம் போகாது ஒற்றுமை உணர்வோடு பயணிப்போம் என்று ஏற்றங்களை தருவதற்கு தமிழக மக்களுக்கு மாற்றங்களை தருவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை தந்தவர் நமது தெய்வம் கருணை தெய்வம் இதய தெய்வம் புரட்சி தலைவர். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். மரியாதை செலுத்திய நிகழ்வுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய 37வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தற்பொழுது மலர் வளையம் வைத்து மரியாதையானது செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அதிமுக சார்பில் உறுதிமொழியானது எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த உறுதிமொழியில, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதிமொழி கூற உடன் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் உறுதிமொழியை ஏற்று வருகின்றனர். குறிப்பாக திமுக அரசுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்கள் அடங்கிய உறுதிமொழியாக இந்த உறுதிமொழியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா எங்கே நீட் தேர்வு ரத்து எங்கே, கல்வி கடன் ரத்து எங்கே, சிலிண்டர் மானியம் எங்கே, டீசல் விலை குறைப்பு எங்கே உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் குறித்து இந்த உறுதிமொழியை ஏற்றிருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியிலே விலைவாசி உயர்வு, 43 மாத கால திமுக ஆட்சியில் 3 முறை மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, குடிநீர் கட்டண வரி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களுடைய விலையானது உயர்ந்திருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அதிமுகவினுடைய பொற்கால ஆட்சியில் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது, விலைவாசி உயர்வு தடுத்து நிறுத்தப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களானது இந்த உறுதிமொழியில ஏற்றிருக்கிறாங்க. குறிப்பா மக்கள் விரோத விடிய ஆட்சியை உடனடியாக வீழ்த்தி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை நாம தமிழ்நாட்டில் நிலைத்தோங்க செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை ஏற்றிருக்கிறாங்க. இந்த உறுதிமொழியை அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் இந்த உறுதிமொழியை ஏற்றிருக்கிறாங்க. கருப்பு உடை அணிந்து கூட்டாக இந்த உறுதிமொழியை ஏற்றிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தற்போது இந்த உறுதிமொழியானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.